என்னங்கம்மா அடுத்து சாம்பார் தூள் ஆர்டர் வந்துருச்சிட்ருக்கு, எல்லாம் காய வச்சுருக்கீங்க? ஆமாங்குட்டி, நல்லா வெயில் அடிக்குது. சரிங்கம்மா. சாம்பார் தூளெல்லாம் இந்த வெயில் காலத்தில் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கெடாமல் நல்லா இருக்கு. ஓகேங்கம்மா. நிறைய ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, அதுக்காக நல்ல வெயிலில் காய வச்சுருக்கிறேன். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்கம்மா. நீங்கள் என்னென்ன அளவு போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. சரி சொல்கிறேன். இன்றைக்கி 2 கிலோ மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்கம்மா. நான் மொத்தமாக 13 பொருள் போடுவேன். அதில் மிளகாய் 2 கிலோ, மல்லி 1/2 கிலோ, சீரகம் 1/4 கிலோ, கடுகு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், மிளகு 100 கிராம், துவரப்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், புழுங்கல் அரிசி 100 கிராம், விரலி மஞ்சள் 150 கிராம், காய வச்ச கருவேப்பிலை 50 கிராம், கல்லுப்பு ஒரு 100 கிராம். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் ஒரு 150 மில்லி. விளக்கெண்ணெய் ஊற்றி கல்லுப்பு போட்டு மிளகாய் போட்டு வறுக்கும்போது காரம் இல்லாத நல்ல மணமாக நல்லா இருக்கும், கெடாமையும் இருக்கும். சாம்பார் தூள் 1 வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கிறதுக்கு அந்த உப்பு தான் மெயினான காரணம். ஓகேங்கம்மா. அது போட்டு வறுத்தோம்னா நல்லா இருக்குது, 1 வருஷம் ஆனாலும் எந்த புழு பூச்சி வராது. இந்த மாதிரி சாம்பார் தூளெல்லாம் உங்களால் வீட்டில் செய்ய முடியலனா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். பாய்.